வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு பழைய டோருக்கு வந்து பாலிஷ் போடுறதுக்கு போயிருந்தோம். இது வந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு பாலிஷ் போட்டவங்க வந்து சூப்பராக பாலிஷ் போட்டிருந்தாங்க, நல்லா போட்டிருந்தாங்க. அது பார்க்குறப்பே தெரிஞ்சிச்சு இவங்க ஹவுஸ் ஓனர் வந்து சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணல. இது மாதிரி பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது மேனுவல் பாலிஷ்லாம் பண்ணோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை போடணும். இவங்க வந்து அப்படியே போடாமல் விட்டுக்கிறாங்க. அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி பாலிஷ்லாம் மக்கி கரையிலும் கருத்து போச்சு மரம். இதுதான் வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணி பண்ணிக்கிறோம். பாருங்க, இந்த பழைய பாலிஷ்லாம் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்றோம் பாருங்க. இந்த சீவி தேய்க்காம அப்படியே போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்காது. டோர் கிளீனாக கழட்டிட்டு இது மாதிரி அதை சர்க்குலர் ப்ரஷ் போட்டு கிளீன் பண்றோம். இது மக்கி போன பாலிஷ்ன்றதுனால ஈஸியா வந்துச்சு ப்ரஷ் போறதால. மூளை முடுக்கு போகிறதுலாம் வந்து சீவி தான் ஏற்றோம். இதே கண்டி கொஞ்சம் பாலிசி வந்து போகாமல் கொஞ்சம் நல்லா இருந்தாக்கா இது மாதிரி ப்ரெஷ்லாம் போட்டிங்க அப்படின்னா போகவே போகாது. பாலிசி வந்து மக்கி போனதுனால ப்ரெஷ்ஷு போட்டு க்ளீன் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு வந்துச்சு. வராத பகுதியெல்லாம் வந்து மூளை முடுக்கெலாம் போகாது. அதெல்லாம் இது மாதிரி உளி போட்டு க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிட்டு பிறகு தான் நம்ம வந்து தேய்ச்சி அந்த தூசெலாம் தள்ளிட்டு பாலிஷ் போட்டோம். இது மாதிரி நம்ம வந்து ரொம்ப நாளாக விடாதீங்க, பாலிஷ் போடாத விடாதீங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக ரீபாலிஷ் பண்ணிடுங்க. அதே பியூ பாலிஷ் இருந்தாக்கா 10 வருஷத்துக்குள்ளே ஓரளவுக்கு ரீபாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்பவுமே எப்போ ரீபாலிஷ்னாவே கண்டிப்பாக பண்ணிடணும். பாலிஷ் போட்டாவே ரீபாலிஷ் கண்டிப்பாக பண்ணிடணும். பாருங்கள், மொத்தம் க்ளீனாக ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ புது மரம் மட்டும் எடுத்துட்டோம். இதுதான் வந்து நம்ம வந்து சீலர் அப்ளை பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் வந்து வீடியோலாம் போட்டிருப்பேன், எப்படி சீலர் அப்ளை பண்ணுறது, பாலிஷ் பண்ணுறது அப்படின்னு. இது வந்து மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒர்க்லாம் இருக்காது, சிவி தேய்க்கிற ஒர்க்லாம் இருக்காது. நீங்கள் காண்டி பாலிஷ் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை போடல அப்படின்னா இது மாதிரி தான் வந்து சிவி தேய்ச்சி போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணுறோம். புது மரம் மட்டும் தேய்ச்சி எடுத்துட்டு இது மாதிரி சாண்டிங் சீலர் போட்டிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம தேய்ச்சி போட்டாக்கா இது மாதிரி இருக்கவே இருக்காது. அந்த பழைய பாலிஷ் ரிமூவ் பண்ணிட்டு போடுறதுனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது சாண்டிங் சீலர் டென்சி தின்னர் கலந்து அப்ளை பண்ணுறோம். நாங்கள் வந்து கலருக்காக கலர் வந்து லைட்டாக கலந்தோம். நீங்கள் உங்களுக்கு நேச்சுரலாக வேணும் அப்படின்னா போட்டிங்கன்னா, பழைய மரத்துலாம் கொஞ்சம் நல்லா இருக்காது. நேச்சுரலாக போட்டிங்கன்னா லைட்டாவது கலர் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. கலர் பண்ணுறப்போ வந்து கவனமாக இருக்கணும். கலர் வந்து அதிகமாகவும் போடக்கூடாது. கலர் பண்ணுறது சேர ஒரே கோட்டு ஃபுல்லாக கலர் வந்து ஃபஸ்ட்டு கோட்டு மட்டும் போட்டால் போதும். அந்த கிரைன்ஸே மறையிற அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கையான அந்த நேச்சுரலான வுட்டோடைய கலர் வந்து மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பெயிண்ட் வச்ச மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரிஜினல் தெரியாது. பாருங்க, ஃபுல்லாக வந்து சாண்டிங் சீலர் தான் அப்ளை பண்ணுறோம், மாட்டிட்டோம். எப்போவுமே டோர்லாம் கழட்டி ரிமூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிற்க வச்சு சீவிக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முதல்ல பார்க்குறப்போ நல்லா கரையில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க மரம். இப்போ வந்து பட்டி பார்த்து தேய்க்கிறோம். தேன் மெழுகு பார்க்குறோம். இதில் வந்து சாக் போட்டு பட்டிக்குது, மெட்டல் பேஸ்ட் பட்டி இருக்குது. மெட்டல் பேஸ்ட் வந்து பெரிய பெரிய பட்டிலாம் பார்க்கலாம். இது மாதிரி தேன் மெழுகுலாம் வந்து ஒரு மீடியமான பட்டிலாம் பார்த்துக்கலாம். சாக் போர்ட்லாம் வந்து வண்டு ஒலைங்க, ஜாயின்ஸ், சின்ன சின்ன ஜாயின்ஸு, கேர்ள் அது மாதிரிலாம் பார்க்கலாம். இப்படி 3 விதமாக இருக்குது. ஃபுல்லாக பட்டிலாம் பார்த்து தேய்ச்சிட்டு பிறகு நம்ம வந்து பாலிஷ் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு சிவி தேய்க்கு தான் ஒர்க்கு. அது சிவி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா வழக்கம் போல் வந்து நம்ம பாலிஷ் அப்ளை பண்ணலாம். பாருங்க, சீலெல்லாம் போட்டு பட்டிலாம் பார்த்து தேய்ச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். மூளை முடுக்கு போகாத வந்து ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கிங்க எப்பவுமே. அது மாதிரி மட்டத்தில் வந்து துணியிலே போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மட்டத்தில் ப்ரெஷ்ஷில் வச்சிங்க அப்படின்னா கசகசான்னு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே உட் பாலிஷ் பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப்